நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம முட்டை சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முட்டை ஃப்ரைட் ரைஸ் விடவே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் தயார் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிதம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும், நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினாவே போதும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரத்தில் ஒதுக்கி வச்சிருங்க. அந்த கடாயோட ஓரத்தில் ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா இந்த கடாயிலேயே தான் நம்ம முட்டையை வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறமா முட்டையை சேர்த்துருங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த போல் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும். நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இதை நீங்கள் வேறு கடாயில் செஞ்சுட்டு கூட சேர்த்துக்கிறலாம். நான் கடாய் நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஒரே கடாயில் செய்கிறேன். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ஒரு பொடி மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த கிரேவியோட இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸு இல்லைன்னா நார்மல் நீங்கள் சாப்பாட்டு ரைஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட பண்ணலாம். நம்ம காலையில் செஞ்ச சாதம் மீந்திருந்ததுன்னா நீங்கள் டின்னருக்கு கூட இது போல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் முட்டை சாதம் நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜென்டிலாக கலந்துக்கோங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் வரும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு லேசாக கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான முட்டை சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை ரைஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.